والصلاة والسلام الأتمان الأكملان على المبعوث رحمة للعالمين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والتابعين لهم بإحسان إلى يوم الدين وعنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم علمنا ما ينفعنا وارفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما واغفر لنا يا كريم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்பு மிக்கவன் அல்லாஹ் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. புனித ஜும்ஆவுடைய நாளில் இந்த மார்க்க வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள், உலமாக்கள், உங்கள் அனைவருக்கும் முதலில் சலாத்தை கூறுவதில் உல மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். என் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய மார்க்க வகுப்பில் சிற்றுரையிலே ஒரு மனிதன் தொழுகையில் இறையச்சத்தோடு தொழ வேண்டும் என்பதனை ஆர்வமூட்டக்கூடிய நபிகளாருடைய பொன்மொழியை நாம் இப்பொழுது ஞாபகப்படுத்த இருக்குகிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அஹ்மத் என்கின்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஜாஅ ரஜுலுன் இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால் இத்னி வஅவ்ஜிஸ். ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு சுருக்கமாக உபதேசம் செய்யுங்கள் என்றார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு 3 உபதேசங்களை சொல்லி காட்டினார்கள். அதிலே முதலாவதாக சொன்னார்கள், இதா கும்த ஃபீ ஸலாத்திக, நீர் தொழுகைக்காக வந்துவிட்டால், நீர் தொழுகின்ற ஒவ்வொரு தொழுகையையும் எவ்வாறு தொழ வேண்டும் என்று சொன்னால், ஃபஸல்லி ஸலாத்த முவத்தி, இந்த தொழுகையோடு, நான் தொழ வந்திருக்கிற இந்த தொழுகையோடு நான் இந்த உலகத்தை விட்டும் விடைபெறப் போக இருக்குகிறேன் என்ற எண்ணத்தில் நீ தொழுவீராக என்றார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகளார் அந்த மனிதருக்கு முதலாவது செய்த உபதேசம் என்ன? ஒரு மனிதன் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குகிறது, அதிலே ஒன்றுதான் அந்த தொழுகை. அந்த தொழுகையில் அந்த மனிதன் இறையச்சத்தோடு பயபக்தியோடு தொழ வேண்டும் என்பதனை ஆர்வமூட்டக்கூடியதாக நபிகளாருடைய உபதேசம் இருக்குகிறது. ஏனென்றால், நான் ஒரு தொழுகைக்காக வந்திருக்கிறேன், உதாரணமாக அசர் தொழுகையை நான் தொழ இருக்குகிறேன், இப்பொழுது நான் தொழுகிற இந்த தொழுகையோடு அடுத்ததாக மக்ரிபுடைய தொழுகை எனக்கு கிடைக்காது, நான் மரணத்தை சந்திக்க இருக்குகிறேன், நான் மரணிக்க இருக்குகிறேன். ஏன் மரணிக்குகிற பொழுது மலக்குமார்களை சந்திக்க வேண்டும், உயிரை கைப்பற்றுகின்ற மலக்குமார்களை அதுபோலதான் அடுத்த கட்டமாக என்னுடைய கபருடைய வாழ்க்கை இருக்குகிறது, மன்னரை வாழ்க்கை இருக்குகிறது. இந்த ஒரு எண்ணத்தில் மௌத்தை ஞாபகப்படுத்துகின்ற, மௌத்தை நினைத்து அந்த தொழுகையை தொழுகிற பொழுது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இறையச்சமும் அல்லாஹுடைய பயமும் வருகிற பொழுது அவன் தொழுகையிலே ஒரு பிரயோசனமான தொழுகையாக, ஒரு ஹுஷூவோட அவனுடைய தொழுகை காணப்படும். எனவேதான் இந்த நபிகளாருடைய வசியத், தொழுகையில் இறையச்சத்தோடு தொழ வேண்டும், அதுபோல தொழுகையினுடைய முக்கியத்துவமும், அதுபோலதான் தொழுகையிலே ஒரு மனிதன் பேணுதலாக இருக்க வேண்டும் என்கின்ற விடயங்களை ஞாபகப்படுத்துவதான ஒரு உபதேசமாக அந்த மனிதருக்கு நபிகளார் முதலாவது சொல்லி காட்டினார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், வலா தகல்லம் பிகலாமின் தஅததிரு மின்ஹு கதன். நாளை ஒரு மனிதரிடத்தில் மன்னிப்பு கேட்கும்படியான வார்த்தைகளை யாரை பார்த்தும் நீ பேசிவிடாதே. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நபிகளாருடைய உபதேசம் எதனை எமக்கு சுட்டி காட்டுகிறது? ஒரு பிற மனிதருடைய உணர்வுகளை, அவனுடைய மானத்தை நாம் பாதுகாக்குகின்ற வகையில் எம்முடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும். ஹிஃப்லுல் லிசான்,
நாவை பேணுகின்ற விடயத்தை நபிகளார் உபதேசமாக சொல்லி காட்டினார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஏனென்று சொன்னால் முதலாவதாக பேசிய விடயம் நபிகளார் செய்த உபதேசம் ஒரு அடியானுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலான தொடர்பை பற்றிய உபதேசமாக இருந்தது. இரண்டாவது உபதேசமாக ஒரு மனிதனுக்கும் பிற மனிதருக்கும் இடையிலான ஒரு உபதேசமாக நபிகளார் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாவை பேண வேண்டும். பிற மனிதனுடைய மானம் மானத்தை போக்குகின்ற விடயமாக இருக்கலாம், அவனுடைய உணர்வுகளை பாதிக்குகின்ற விடயங்களாக இருக்கலாம், அவனுடைய உள்ளத்தை நோகடிக்குகின்ற விடயங்களை நாம் இன்று பேசிவிட்டால், அவனிடத்திலே மன்னிப்பு கேட்காவிட்டால், அந்த சந்தர்ப்பத்திலே அவனிடத்திலே மன்னிப்பு கேட்பதற்கு முன்னால் நம்முடைய மரணம் வந்து விட்டால் நாம் நஷ்டவாளியாக ஆகிவிடுவோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே பிறருடைய மானத்தில் மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும். பிறருடைய உணர்வுகளை மதித்து எம்முடைய நாவை பேணி நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று நபிகளார் அந்த மனிதருக்கு உபதேசம் செய்தார்கள். இது சம்பந்தமாக ஏராளமான வெவ்வேறு குர்ஆன் வசனங்கள், நபிகளாருடைய பொன்மொழிகள் நாவை பேணுதல் சம்பந்தமாக வந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக அந்த மனிதருக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவதாக ஒரு உபதேசம் செய்தார்கள். வஜ்மஇல் இயாஸ மிம்மா ஃபி ஐதின் நாஸ். நீர் மனிதர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கின்ற விடயத்தில் நிராசை அடைந்து விடு என்று சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் நிராசை அடையாமல் நம்பிக்கை வைக்க வேண்டிய ஒரே இடமாக இருந்தால் அது அல்லாஹ் மாத்திரம்தான். எனவே அல்லாஹ்விடத்திலே தான் எம்முடைய தேவைகளை, எம்முடைய உலக விவகாரங்களாக இருக்கலாம், மறுமையுடைய விவகாரங்களாக இருக்கலாம், எம்முடைய வாழ்வாதாரங்களாக இருக்கலாம், என்ன விடயமாக இருந்தாலும் பொறுப்பு சாட்டி நம்பிக்கை வைக்க வேண்டிய ஒரே இடம் அல்லாஹ் மாத்திரம்தான். அதை விடுத்துவிட்டு மனிதர்களிடத்திலே நாம் நம்பிக்கை வைக்குகிற பொழுதோ நம்பிக்கை வைக்க கூடாது, அவர்களிடத்திலே நிராசை அடைந்து விடு என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனுக்கு உபதேசமாக சொல்லி காட்டினார்கள். ஏனென்றால் இந்த செய்தி மிக முக்கியமானதொரு விடயத்தை எமக்கு சொல்லி காட்டுகிறது. நம்முடைய சமுதாயத்திலே அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய விடயங்கள், அல்லாஹ்விடத்திலே தேட வேண்டிய உதவிகளை எல்லாம் மரணித்த நல்ல மனிதர்களிடத்திலும் மகான்களிடத்திலும் கேட்டு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எடுத்துச் சொல்வார்கள் என்ற பெயரில் அவர்களிடத்திலே தன்னுடைய நோய் நொம்பலங்களை கேட்கின்ற ஒரு சமுதாய கலாச்சாரத்தை நம்முடைய சமுதாயத்திலே நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் துரஷ்டவசமான விஷயம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாம் அல்லாஹ்விடத்திலே நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ற மூன்றாவது உபதேசமாக சொன்னார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகிறான், தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்துக் கொண்டு அத்துமீறி வரம்பு மீறிய என்னுடைய அடியார்களே, அல்லாஹ் பார்த்து சொல்லுகிறான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அன்பிலிருந்து, கருணையிலிருந்து நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அவ்வாறுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபஇதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ். நீங்கள் ஒரு விடயத்தை ஆலோசனை செய்து முடிவெடுத்து உறுதி கொண்டு விட்டால் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பொறுப்பை சாட்டுங்கள். அவ்வாறு பொறுப்பை சாட்டினால் வமன் யதவக்கல் அலல்லாஹ், யார் ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டுகிறானோ ஃபஹுவ ஹஸ்புஹ், அதற்கு அல்லாஹ் போதுமானதாக இருக்கிறான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இறைவனிடத்திலே மாத்திரம்தான் நம் நம்பிக்கை வைக்க வேண்டும், அவனிடத்திலே பொறுப்பு சாட்ட வேண்டும், மனிதர்களிடத்திலே நிராசை அடைய வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பில் நிராசை அடைந்து விடக் கூடாது என்ற செய்தியை நபிகளார் அவருக்கு உபதேசமாக சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த செய்தி, அந்த மனிதருக்கு நபிகளார் 3 விடயத்தை உபதேசமாக சொல்லி காட்டினார்கள். இந்த 3 விடயமும் எதனை பொறிந்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு அல்லாஹுக்கும் அடியானுக்கும் இடையிலான தொடர்பும், அடியானுக்கும் இன்னொரு அடியானுக்கும் இடையிலான தொடர்பையும் சுட்டி காட்டியிருக்கிறது. எனவேதான் அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இத்தகைய பண்போடு உங்களையும் என்னையும் பெற்றெடுத்த தாய் தந்தையர்களையும் அல்லாஹ் மார்க்கத்திலே நிலை பெறச் செய்து, இஸ்லாமோடு மூமினான நிலையில் கலிமாவோடு மரணிக்குகிற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.